நண்பர்களே, இப்போ இந்தியாவோட டிஜிட்டல் உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அரசாங்க அலுவலகங்கள்ல இருந்து பெரிய பெரிய பிசினஸ் வரைக்கும் ஒரு சுதேசி அலை வீசிட்டு இருக்கு. இந்த அலைக்கு மையமா இருக்கிறது நம்ம ஜோஹோங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைய கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அப்புறம் இந்த மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்துலேருந்து தான். ஒரு பக்கம் இந்திய கல்வி அமைச்சகத்தோட ஒரு அதிகாரப்பூர்வமான உத்தரவு, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய தொழிலதிபர் போட்ட வைரல் ட்வீட். இந்த ரெண்டுமே மேட் இன் இந்தியா டெக்னாலஜிக்கு ஒரு புது அத்தியாயத்தை எழுதுதுன்னு சொல்லலாம். இந்தியாவோட மிக முக்கியமான தொழிலதிபர்கள்ல ஒருத்தர் ஆனந்த் மஹிந்திரா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அரட்டை செயலியை ரொம்ப பெருமையா டவுன்லோட் செஞ்சேன். நம்ம இந்தியா தயாரிப்புகள் பெரிய பெரிய உலக கம்பெனிகளுக்கு சவால் விடுறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு. அவ்வளவுதான், அந்த ஒரே ட்வீட் இந்த சுதேசி டெக்னாலஜி அலைய மக்கள்கிட்ட வேகமா கொண்டு போய் சேர்த்துடுச்சு. சரி, இப்ப நாம இந்த கதையோட ஹீரோ, அதாவது ஜோஹோ கம்பெனியை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக அரங்கத்துல நிக்கிற ஒரு டெக்னாலஜி கம்பெனி இது. 10 கோடி யோசிச்சு பாருங்க. உலக அளவுல 10 கோடி பேர் ஜோஹோவோட சாஃப்ட்வேரை நம்பி யூஸ் பண்றாங்க. இந்த ஒரே ஒரு நம்பரே போதும் இந்த கம்பெனியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு, மக்கள் எவ்வளவு நம்புறாங்கன்னு தெரிஞ்சுக்க. சோஹோனா ஏதோ ஒரே ஒரு சாஃப்ட்வேர்னு நினைக்காதீங்க. இது 55க்கும் அதிகமான கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் கொண்ட ஒரு பெரிய தொகுப்பு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது எல்லாமே முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. இதனால உலகத்துல இருக்கிற பெரிய டெக் கம்பெனிகளுக்கு இது ஒரு நேரடி போட்டியாவே இருக்கு. சோஹோவோட பயணம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது. 1996ல் ஸ்ரீதர் வேம்பு இதை ஆரம்பிக்கிறாரு. 2005ல் அவங்களோட முக்கியமான சிஆர்எம் அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்துறாங்க. அப்புறம் பாருங்க, 2019ல் தென்காசி மாதிரி கிராமப்புறங்கள்ல ரிசர்ச் சென்டர்களை திறந்து ஒரு புது பாதையில போறாங்க. இந்த கிராமப்புற வளர்ச்சிங்கிற கொள்கையோட இன்னைக்கு உலக அளவுல 10 கோடி பேருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. சோஹோவோட இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னாடி அதோட நிறுவனர் ஸ்ரீதர் வேம்போட கொள்கைகள் தான் இருக்கு. டெக்னாலஜில நாம யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, கிராமங்களை வளர்க்கணும், உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை இந்தியாவிலேயே உருவாக்கணும், அப்புறம் யூசர்ஸோட பிரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் தான் அவரோட முக்கியமான கொள்கைகள். சரி, அரசாங்கமும் சரி, பெரிய தொழிலதிபர்களும் சரி, ஜோஹோவை ஏன் இவ்ளோ ஆதரிக்கிறாங்க? இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது? இந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய திட்டம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் டேட்டா சாவரனிட்டி, அதாவது தரவு இறையாண்மை. இது என்னன்னா, நம்ம நாட்டுல சேகரிக்கப்படுற டிஜிட்டல் டேட்டா நம்ம நாட்டு சட்டங்களுக்கு கீழே தான் வரணும். சிம்பிளா சொன்னா, நம்ம டேட்டாவுக்கு நாம தான் எஜமானன். இந்த டிஜிட்டல் தற்சார்பு 4 முக்கியமான விஷயங்களை அடிப்படையா கொண்டது. 1, நம்ம அரசாங்கம் மற்றும் மக்களோட முக்கியமான டேட்டாவை இந்திய எல்லைக்குள்ளேயே பாதுகாப்பா வச்சுக்கிறது. 2, ரொம்ப காஸ்ட்லியான வெளிநாட்டு சாஃப்ட்வேருக்காக செலவு பண்ற பணத்தை குறைக்கிறது. 3, நம்ம ஊர்லயே புதுசா கண்டுபிடிக்கிறத ஊக்குவிக்கிறது. 4வது, இது எல்லாம் செஞ்சு நம்ம இந்தியன் அப்ளிகேஷன்ஸ் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது. இப்ப புரியுதா? கல்வி அமைச்சகத்தோட இந்த உத்தரவு ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா திட்டத்தோட கரெக்டா பொருந்தது. அவங்க குறிப்பா சோஹோவோட ரைட்டர், ஷீட், ஷோவை ஆஃபீஸ் வேலைகளுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத தேசிய தகவல் மையத்தோட சிஸ்டம்ஸ் கூட பாதுகாப்பா இணைக்கிறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த மாற்றத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுல சில சவால்களும் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நிச்சயமா இந்த மாற்றம் அவ்வளோ சுலபம் கிடையாது. இதுல 3 பெரிய சவால்கள் இருக்கு. முதல் சவால், மைக்ரோசாஃப்ட், கூகுள்னு வருஷக்கணக்கா பழகி போன ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு புதுசா ட்ரைனிங் கொடுத்து மாத்துறது. 2வது, ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் கூட இது எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்யுமான்னு பார்க்கணும். 3வது, வெளிநாட்டு பொருள் தான் பெஸ்ட்னு நம்ம மக்கள் மனசுல இருக்கிற எண்ணத்தை மாத்தணும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த கதை வெறும் ஜோஹோவை பத்தினது மட்டும் இல்ல. இது ஒரு கம்பெனியை தாண்டி ஒரு பெரிய தேசிய இயக்கத்தோட ஒரு பகுதி. ஆமாங்க, இத நாம ஒரு சுதேசி டெக்னாலஜி மறுமலர்ச்சின்னே சொல்லலாம். அப்போ சுதந்திர போராட்டத்துல வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் உலகத்துல தற்சார்பை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த பயணத்துல சோஹோ மட்டும் தனியா இல்ல. ஆன்லைன் வர்த்தகத்துக்கான ONDC, ஆதார், UPI இணைக்கிற இந்தியா ஸ்டாக், இந்தியாவோட சொந்த AI மாடலான பாரத்-ஜிபிடின்னு ஒரு பெரிய உள்நாட்டு டெக்னாலஜி சுற்றுச்சூழல் இங்க வளர்ந்துட்டு இருக்கு. இந்த எல்லா திட்டங்களுக்கும் எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரே ஒரு பொதுவான இலக்கு தான். அது டெக்னாலஜில ஒரு தற்சார்பு இந்தியா, அதாவது ஆத்ம நிர்பர் பாரத். கல்வி அமைச்சகத்தோட இந்த ஆனந்த் மஹிந்திராவோட சப்போர்ட், இது எல்லாமே ஒரு வலிமையான செய்தியை சொல்லுது. இந்தியா இனிமே வெளிநாட்டு டிஜிட்டல் தயாரிப்புகளை சும்மா வாங்கி பயன்படுத்துற நாடா மட்டும் இருக்க விரும்பல. அது புதுசா உருவாக்குற நாடா, ஒரு உலக தலைவனா மாற விரும்புது. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான்.
நம்ம உள்நாட்டு டெக்னாலஜி கம்பெனிகள் நாம தினமும் பயன்படுத்துற வெளிநாட்டு டிஜிட்டல் ஜாம்பவான்களை முழுசா ரீப்ளேஸ் பண்ணுமா